அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லிடுறேங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலருது எனக்கு மெசேஜே வரதில்லை சார், நீங்கள் ப்ராட்காஸ்ட் சேனலில் போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பை வந்து பேக்கப் எடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக இதாக இருக்குங்க. அப்போ யாருக்கு வீடியோ நான் போடுற டேட்டாஸு அந்த இதெல்லாம் போகுது, காலையிலையும் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ப்ரீ மார்க்கெட் வீடியோ யூடியூப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வருதா, வராதவங்க யாராவது அந்த ஸ்டூடெண்ட் இருந்தால் எங்கிட்ட மெசேஜ் பண்ணி உங்கள் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா நிறைய இப்போ கிட்டத்தட்ட நிறைய 4-5 பேர் இப்போ எனக்கு மெசேஜ் பண்ணி அவங்கள புதுசாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த நம்பர் இதானது எனக்கு தெரியல, குறிப்பிட்ட நம்பர் மட்டும் வெளியே போயிருக்கு, ஓகேங்களா? அது யாராவது இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா நோ ப்ராப்ளம். ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 23,300 கால் 88 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 88 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. இங்கே பாருங்க, காலையிலே 88 ருபீஸ் கீழே, இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஏன் திரும்புறாரு, இதெல்லாம் அப்புறம் நீங்கள் நான் சொல்லியிருக்க ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வேலையில் வந்து திரும்பி ஆகணுன்றது, ஆர் எய்தர் டவுன் ஆர் அப், அதே டைரக்ஷன்லையும் போனால் இல்லை இதெல்லாம், ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி. அப்போ நீங்கள் நிஃப்டி என்ன இருக்கும், இங்கேருந்து இறங்குற வரைக்கும் இது என்ன இருக்கும், நிஃப்டி இந்த பிரீமியம் இறங்குற வரைக்கும் நிஃப்டியும் இறங்கியிருக்கும். இங்கிருந்து ஏற ஆரம்பிச்ச உடனே நிஃப்டியும் என்ன இருக்குங்க, ஏற ஆரம்பிச்சிருக்கும், ஓகேங்களா? அப்போ அது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டை ஏன் இந்த மாதிரி நம்ம போடுற வேலையில் நடக்குது அப்படின்னு சிந்திங்க முதல்ல. அப்போ காலையிலேயே எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் இது பண்ணாலும் இந்த இதை அரெஸ்ட் பண்ண உடனே இதுக்கு மேலே இனி மார்க்கெட் கிடையாது அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படுகிறது, ஓகேங்களா? அது ட்ரெண்டுக்காக இதில் கொடுக்கறது, சிந்திக்கணுன்றதுக்காகவும் ட்ரெண்டுக்காக மட்டுமே. சரி, இது நம்ம கொடுத்த லெவல்ஸ், இது நம்மளுடைய மேக்ஸ் கால்குலேஷன். நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்ப்போமா? 5 மினிட்ஸில் லோவில் வச்சுருக்கேன் பாருங்க. காலையிலேருந்து இது என்னதுங்க, 5 மினிட்ஸ் லோ என்னங்க, இன்ட்ராடே இதை மட்டும் தான் பார்க்கணும், எந்த இதுவுமே இன்ட்ராடேவோட முடிச்சு போயிடும். 5 மினிட்ஸ் லோ, அடுத்த நாள் இது கூட்டு வராதிங்க. இப்போ பாருங்க, இங்கே சிக்னல் இல்லை, கன்சால்டேஷன், இங்க பை ட்ரிகர்டு, ஆனா கன்ஃபர்மேஷன் பண்ணல, கீழே அந்த பையை இன்வாலிட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க, சரிங்களா? சரி, இங்க இருந்து இப்ப மேல போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இந்த பையை ஆக்டிவ் பை பண்ணி ட்ரிகர் பண்றாங்க. மறுபடியும் அந்த ட்ரிகர் பண்ணது என்ன ஆகுதுங்க, இந்த இடத்துல வந்து இதுதானே உங்க ஸ்டாப் லாஸ், இங்க தானே நீங்க எந்த விலையில வேணா இங்க பை பண்ணலாம் இல்லையா? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்ச உடனே உங்களுக்கு காஸ்ட் கொடுத்து வெளியே போச்சிட்டாங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு, 10 மணிக்கு புட்ல செல் கொடுத்துட்டாங்களா? இப்போ என்ன பண்ணணும், புட்ல செல் கொடுத்து 10:05க்கு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இப்போ 1 மினிட்ல காலில் என்ட்ரி கிடைக்குதான்னு போய் பார்க்கலாமா? 1 மினிட்ல காலில் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். எஸ், 10:10க்கு மேலே பாருங்க, இது ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, ஆனால் கன்ஃபர்மேஷன் பண்ணல. பாருங்க, ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த கேண்டில்லே ஃபினிஷ் பண்ணி இந்த டார்கெட் ஏன் இங்கே புக் பண்ணியிருக்கணும், இங்கே ஆல்ரெடி வேல்யூ இருக்குல்ல, இதுக்கு மேல அடுத்த கல் வந்ததுன்னா அடுத்த பை, அப்போ இங்க கொடுத்த பை இங்க ட்ரிகர்டு, எவ்வளவு ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட் கொடுத்துட்டான் பாருங்க. சரி, அடுத்தது இதுக்கு இந்த 1 மினிட் ஸ்டாப் லாஸா? சரி, இப்ப பாருங்க, எகைன் செல்லு கன்ஃபார்ம் பண்றாங்க, ஆனா எங்கேயாவது கால் சைட்ல பை கொடுத்துருக்கா பாருங்க, நல்லா பாருங்க, பையே கொடுக்க கிடையாது 1 மினிட்ல. அங்க 1 மினிட்ல கொடுத்தது, அதுவும் டார்கெட் மினிமம் டார்கெட் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க பாருங்க. எங்கேயாவது பை இருக்கா, இங்க ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் 19க்கு அப்புறம் எங்கேயுமே பையாகல, ஓகேங்களா? அப்போ நல்ல இப்போ பாருங்க, 5 மினிட்ஸ் வைக்கிறேன், இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குங்க, 10:55க்கு இவரு செல் ட்ரிகர் பண்ணி 11 மணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா? அப்ப இந்த செல் என்ன ஆயிடுச்சு, இன்வாலிட் ஆயிடுச்சா? அப்போ இந்த 10:55ல இருந்து 11 மணில இருந்து கால் சைட்ல என்ட்ரி பார்க்கலாம். சிம்பிள், அழகா தெளிவா உங்களுக்கான விடைகளை கொடுத்து கொண்டே செல்கிறது. பார்க்கத்தான் பாருங்க, 11 மணிக்கு இங்க 11 எஸ் 11 10:55 டு 11 கேண்டில் 11:05 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, 10:51க்கு பை ட்ரிகர் பண்ணியிருக்காரு, கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. ஆனா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு எப்போ வந்து என்ட்ரி எடுக்கிறாரு பாத்தீங்களா, அந்த கேண்டில் தான் என்ட்ரி எடுக்கிறாரு. ஆனா நம்ம அந்த கேண்டில் எடுத்துருப்போமா இந்த கேண்டில்? ஏன்னா இவர் பாருங்க 11 to 5 11 மணிலேருந்து 11:05 கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்றாரு, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம், கரெக்டுங்களா? அப்போ 11:05க்கு மேல எங்க வந்திருக்கு பாருங்க, நான் லைன் போடுறேன்,
இதுதான் பை லைனு. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? அங்க பாருங்க 7 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். 11.5 இதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாருங்க 11.5க்கு இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்க என்ட்ரி எடுத்துட்டு போகுதுங்க, பர்ஃபெக்டா நம்ம வேலையில எடுத்துட்டு போச்சு. அந்த பைய எடுத்துட்டு அப்படியே எவ்வளவு இதோ ராக்கெட் இதை இது பண்ணி போறாங்க பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா அந்த இடத்துல இருந்து. அந்த இடத்துல எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரீமியமே என்ன பண்ணுதுங்க, இந்த பிரீமியமே அங்கிருந்து எவ்வளவு ஸ்பீடா ஏறி டார்கெட் பினிஷ் பண்ணுது. இங்க டார்கெட் புக் பண்ணிருக்கணுமா என்னங்கிறதுக்கெல்லாம் நம்ம கால்குலேஷன் விட சார் 40% 30% சாதாரணமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது கிடைச்சா எடுத்துட்டு வெளியே போயிடும். ஏல பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எவ்வளவு பர்ஃபெக்டான என்ட்ரி, எல்லா இதுவும் ப்ராஃபிட் இப்படி சேர்த்து எங்கேயும் போயிருக்கு. நமக்கு இவ்வளவு தேவையில்லை, நமக்கு தேவையானது கிடைச்சதா எடுத்துட்டு வெளியே போகும். ஓகேங்களா? தட்ஸ் த மார்க்கெட். பாருங்க, அடுத்தது பை பண்ணது கன்ஃபர்மேஷனே பண்ணல. அடுத்தது இங்க வந்து பை கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்த கண்டில அந்த பையை என்ன பண்ணிடுச்சு, கன்சல்டேஷன் போட்டு எக்ஸிட் ஆயிடுதுன்னு சொல்லிடுச்சு 5 மினிட்ஸ்ல. இங்க எக்ஸிட் ஆகுன்னு சொல்லிடுச்சு. 5 மினிட்ஸ்ல என்ன சொல்லுது, சூப்பர். இங்க பாருங்க 2.20 பை ட்ரிகர் பண்ணுதா, கன்ஃபர்மேஷனா வந்து பை எடுத்துக்கிட்டு போயிடுச்சா. 5 மினிட்ஸ்ல கிடைச்சா 5 மினிட்ஸ்ல எடுத்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு வந்து 1 மினிட்ல என்ட்ரி கிடைக்கலன்னா தான் நீங்க 5 மினிட்ஸ் என்ட்ரி இல்லைன்னா தான் நீங்க 1 மினிட்ல போய் பார்க்கணும். முன்ன பார்த்தது இப்போ எவ்வளவு தெளிவா அவங்க விடையை கொடுத்துட்டு அவங்க ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்ப சேஃபா எந்த இடத்துல செக்யூர் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலான்றதை நீங்க முடிவு பண்ணி வருத்தம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.